சிலி நாட்டில் 1973ஆம் ஆண்டு இராணுவப் புரட்சி நடந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் எதிர்ப்பில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான மக்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் 69 வயதான புரட்சிக்கவி பாப்லோ நெருடா இராணுவ நடவடிக்கையைக் கண்டு கொதித்தெழுந்தார். புதிய ஆட்சியை விமர்சனம் செய்ததால் பாப்லோ நெருடாவுக்கு மருத்துவ வசதிகள் தடுக்கப்பட்டது. வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டு எவ்வித சிகிச்சையும் அளிக்கப்படாததால் மரணம் அடைந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் கலந்து கொண்டார்கள். அவர் எழுதிய புரட்சிக் கவிதைகளுடன் குற்றம் கண்டு கொதிப்பவனுக்கு எதுவும் சாத்தியமே என்ற அவரது மந்திரச் சொல்லும் படிக்கப்பட்டது. அதைக் கேட்டதும் மக்கள் அப்படியே புதிய ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறினார்கள். பாப்லோவின் இறுதி ஊர்வலமே இராணுவத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக மாறி பெரும் புரட்சி நடந்து நாட்டின் தலையெழுத்தையே மாற்றியது. லத்தீன் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் மத்திய பகுதியில் இருக்கும் பாரல் என்ற சிறு கிராமத்தில் 1904ஆம் ஆண்டு பிறந்தார் பாப்லோ நெருடா. அவர் பிறந்த ஒரு மாதத்திலேயே அவரது தாய் மரணம் அடைய வளர்ப்புத் தாயிடம் வளர்ந்தார். கவிதை எழுதுவதில் மிக ஆர்வமாக இருந்த பாப்லோ 15வது வயதிலேயே மழை எங்கே பிறந்ததோ என்கின்ற தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார். 19வது வயதில் வெளியிட்ட 20 காதல் கவிதைகளும் ஒரு நிராசை பாடலும் என்ற அவரது கவிதை தொகுப்பு அவருக்கு நாடெங்கிலும் பெரும் புகழைக் கொண்டு வந்து சேர்த்தது. அந்த வயதில் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் புரட்சி கவிஞன் நெருடா எழுதிய கட்டுரை ஒன்றில் நாட்டில் குற்றம் நடப்பதைக் கண்டு ஒதுங்கி நிற்பவர்கள் வாழ்வில் எதையும் சாதிக்க மாட்டார்கள் என்ற வாசகத்தைக் கண்டு குற்றம் கண்டு கொதிப்பவனுக்கு எதுவும் சாத்தியமே, அவனால் நாட்டையே தட்டி எழுப்ப முடியும் என்ற வரிகளை படித்த பொழுது இரத்தத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு துடிப்பும் உத்வேகமும் பெற்றார் பாப்லோ. நெருடாவின் ரசிகனாகி அந்த கவிஞனின் பெயரையே தன் பெயருடன் சேர்த்து கொண்டு பாப்லோ நெருடா என்ற பெயரில் புரட்சி கவிதைகளை எழுதத் தொடங்கினார். 23ஆம் வயதிலேயே பெரும் கவிஞராக புகழ்பெற்று சிலி நாட்டு தூதுவராக நியமிக்கப்பட்டார். பல்வேறு நாடுகளுக்குச் சென்று குற்றம் கண்டால் கொதித்தெழ வேண்டுமென புரட்சி கவிதையை மக்கள் மனதில் தூவினார். ஸ்பெயின் நாட்டில் 1936ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்த போது அந்நாட்டு தூதராக இருந்த பாப்லோ புரட்சி படையினருக்கு கம்யூனிச கொள்கையும் சித்தாந்தத்தையும் கற்றுக் கொடுத்தார். புரட்சியை தூண்டி விடுவதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரை நாட்டை விட்டு வெளியேற்றியது ஸ்பெயின். தாய்நாட்டுக்கு திரும்பிய பாப்லோ அப்போதைய சிலி அதிபரின் போக்கு முதலாளித்துவத்தின் பக்கம் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து நம் நாட்டை அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டார் அதிபர் என்று ஆவேசமாக குற்றம் சாட்ட, நாட்டில் கலவரத்தை தூண்டுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவரை போலீஸ் கைது செய்ய விரைந்தது. பாப்லோ உடனே நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யா, கியூபா, பொலிவியா என பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே நடந்த புரட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். பொலிவியாவில் சேக்குவாரா சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவர் கையில் இருந்த 2 புத்தகங்களில் ஒன்று பாப்லோ நெருடா எழுதியது. ஒரு கண்டத்தின் தலைவிதியையும் அதன் கனவுகளையும் உயிரோட்டமாக சித்தரித்தார். 1971ஆம் ஆண்டு இலக்கியத்தின் நோபல் பரிசு பெற்றார். தனக்கு சிலை வைக்க வேண்டாம் என்றும் தற்புகழ்ச்சி வேண்டாம் என்றும் சொன்னார்.